மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவுடைய கணவர் ஸ்ரீ விஷ்ணுகுமாரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அஷ்மிதா மகளிர் காவல் நிலையத்துல கொடுத்த வழக்கு அடிப்படையா வச்சு மனைவியை அடிச்சு துன்புறுத்தினது, கொலை மிரட்டல் விட்டது, சோசியல் மீடியால மனைவியை தவறா பேசினது அப்படின்னு பல பிரிவுக்கு கீழே அவரை கைது பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. இந்த ஒரு நிலைமையில அஷ்மிதாவே அவர் என்னென்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுல அஷ்மிதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷங்களா நான் விஷ்ணு பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே தாங்கி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் இன்டர்வியூல என்ன விபச்சாரின்னு சொன்னது கூட எனக்கு பெருசா ஹர்ட் ஆகல. ஏன்னா அவர் இதோட மோசமான கெட்ட வார்த்தையில எல்லாம் என்ன திட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பலமுறை என்ன அடிச்சும் துன்புறுத்தி இருக்காரு. இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் நான் இவ்வளவு நாள் அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்புறமா இவர் கூட வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். 2021 டிவோர்ஸ் ஆச்சு. ஆனாலும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவர் எப்படியாவது சரியாயிருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் இவர் குடிப்பாரு, அடிப்பாரு, நான் அசிங்கமா திட்டுவாரு. என்ன திட்டுனாலும் நான் அவருக்கு மலை மாதிரி சப்போர்ட்டா இருந்தேன். ஆனா அவர் அந்த இன்டர்வியூல என்னோட குடும்பத்தை எல்லாம் இழுத்து என்னோட தங்கச்சி எல்லாம் அசிங்கமா பேசி என்னோட குழந்தைங்க 2 பேரும் எனக்கு பயந்துதான் என் கூட இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஃபோரெக்ஸ் ஸ்கேம் இஷ்யூ அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாமே லீகலா இல்லீகலா? இதை நிறைய பேர் இல்லீகல்னு சொல்லிட்டு வராங்க. இதுல வந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப கோவப்பட்டு என்னை காருக்குள்ளேயே வச்சு அசிங்கமா திட்டி என்னை அடிச்சு என் பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு. அந்த டைம்லயே என்ன ரோட்ல நிக்க வச்சு போலீஸ் முன்னாடியே ரொம்ப அசிங்கமா திட்டி இருந்தாரு. அந்த டைம்ல அவர் குடிச்சிருந்தாரு. இப்படி என்ன அடிச்சதுக்கு அப்புறமும் நான் போய் அவர்கிட்ட பேசினேன். என் கையை பிடிச்சு அழுதாரு. இவ்வளவும் பண்ணிட்டு இன்டர்வியூல ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. விஷ்ணுவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அவங்கள நம்பி நானும் எங்க அப்பாவும் கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா நாங்க கொடுத்த கேபிட்டல் அமௌண்ட்டை இது வரைக்குமே அவங்க எங்களுக்கு ரிட்டர்ன் தரல. கேட்டதுக்கு உனக்கும் விஷ்ணுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கே சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஷ்ணு மட்டும் கிடையாது, விஷ்ணு குடும்பத்துல இருக்க எல்லாருமே என்ன தப்பா தான் பேசுவாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட அஷ்மிதா வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு உங்க பையனை பாத்துக்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு விஷ்ணுவோட அம்மா நான் வேலைக்கு போறத தடுக்க பார்த்தாங்க. நான் வேலையில யாரு கூட தொடர்புல இருக்கேன்னு கேட்டாங்க. அதனாலேயே நான் வேலைக்கே போகாம வீட்லயே இருந்தேன். அதுக்கு அவங்க பாத்தியா உன்னை ஒரே கேள்வி கேட்டு வீட்லயே உட்கார வச்சுட்டேன்னு சொல்றாங்க. விஷ்ணுவும் விஷ்ணுவோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. விஷ்ணு பண்ற எல்லா தப்புமே அவங்க அம்மாக்கு தெரியும். அவங்க அம்மாக்கு தெரிஞ்சேதான் அவன் எல்லா தப்புமே பண்ணான். இது எதுவுமே தெரியாம நான் இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். இது வரைக்குமே எனக்கு விஷ்ணு ட்ரேடிங் பண்ணுவாரா அதை பத்தி எதுவுமே தெரியாது. பிசினஸ் லாஸ் ஆச்சா, பிசினஸ் ப்ராஃபிட் ஆச்சா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அதை பத்தி எதனா கேட்டா எனக்கு அடிதான் விழும். நான் வேணா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு நீ அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியே நான் அடிச்சிட்டாரு. எப்படியாவது விஷ்ணு சரியாயிடுவாரு, நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது எதுவுமே இப்ப நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்னோட கண் முன்னாடியே காதலும் குடும்பமும் பிரியறத பாக்குறேன் அப்படின்னு அஷ்மிதா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அஷ்மிதா அவர்களை விஷ்ணு அடிச்சு துன்புறுத்தின ப்ரூஃப் எல்லாத்தையுமே அஷ்மிதா அவர்கள் காவல்துறையில சப்மிட் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் விஷ்ணு அவர்களை கைது பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.